தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கொத்து பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த போல் பொடுசாக சாட் பண்ணிட்டு அதை உள்ள சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த போல் கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா கொத்து பரோட்டாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லாமல் எம்டி சால்னாவாக இருந்தாலும் சரி, சிக்கன் சால்னாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த முட்டையை லைட்டாக உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பாதி குக் ஆகிற ஸ்டேஜில் நம்ம பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கோம்ல, இல்லை அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அந்த மசாலாவோட இந்த பரோட்டாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் சால்னா இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சில பேர் குருமா இல்லாமல் கூட செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் இந்த போல் கடையில் நீங்கள் பரோட்டா வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு சால்னா கொடுப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் இப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு சிக்கன் சால்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு கொஞ்சம் பத்தாதது போல் இருந்தது. ஸோ அதையும் ஆட் பண்ணி இப்படி நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக தயாராகிருச்சு. சுட சுட சாப்பிட்டோம். அந்த சிக்கன் சால்னாவோட தொட்டு சாப்பிடல அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பரோட்டா வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே இந்த போல் கொத்து பரோட்டா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், அதிகம் டைம் எடுத்துக்காது. குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.